இப்போ கீரை சாகுபடி இங்கே வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். குறுகிய கால பயிர் அப்படிங்கிறதுனால இது ஒரு மாதத்துக்குள்ளேயே நம்ம அறுவடைக்கு வந்துடும். கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மேட்டுப்பாத்தி முறையில் வந்து சாகுபடி நம்ம வந்து பண்ணுறோம். குறைஞ்சபட்சம் 1.5 அடி உயரமாக அது இருக்கணும். உயரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நல்லது. இப்போ விதைப்பு முறை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சின்ன விதைகளாக இருக்கக்கூடிய சிறுகீரை, தண்டுக்கீரை, அரைக்கீரை ரொம்ப பொடியாக இருக்கும். இப்போ 100 கிராம் விதைக்கு 2 கிலோ அளவுக்கு நல்ல பொடியான தொழு உரம் கலந்து விதைக்கலாம், அல்லது நல்ல மணல் கலந்தும் கூட நீங்கள் விதைக்கலாம். அப்போ தான் வந்து விதைக்கும் போது பரவலாக வந்து எல்லா இடத்துலையுமே போய் அது வந்து உட்காரும். இப்போ ஒரு 50 அடி நீளம் இருக்கிற பெட்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15 கிலோ கீரை அறுவடை எடுக்க முடியும். 3 பெட்டுக்கு வந்து நீங்கள் அறுவடை பண்ணுறீங்கன்னா ஒரு 2250 ரூபா 3000 ரூபா வரைக்குமே வந்து ஒரு நாளைக்கு இந்த கீரை மூலமாகவே வருமானம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தினசரி வந்து நமக்கு ஒரு 2000லேருந்து 3000 ரூபா வருமானம் எடுக்கிறதுக்கு இந்த கீரை சாகுபடி முறைகளில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் இயற்கை முறையில் கீரை விவசாயத்தை விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் நேரடியாக கற்றுக்கணுமா? நம்ம ஈஷா மண்காப்போம் இயக்கம் வர மே 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவண்ணாமலை ஈஷா விவசாய பண்ணையில் ஒரு நாள் களப்பயிற்சி நடத்துகிறாங்க. இதில் கீரை விவசாயத்தின் நுணுக்கங்களை உங்களுக்கு சொல்லித்தர முன்னோடி கீரை விவசாயி திரு கீரை கந்தசாமி அண்ணனே நேரடியாக வராரு. முன்பதிவிற்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க.